ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபியாக கண்டிப்பாக வீட்டில் செஞ்சிடாதீங்க. ஏன்னா செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் வீட்டில் அடி வாங்குவீங்க. இதை நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். கடாயில் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1 கப் சீனி, 2 கப் பால் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடக்கூடாது, நல்லா கரைச்சிட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும்ல. அதுக்காக இந்த ஸ்வீட் பக்காவாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதில் ஃப்ளேவருக்காக நான் எசன்ஸ் வர சேர்த்தேன். இதில் நெய்யே ஆட் பண்ணாமல் வர செஞ்சுருந்தாங்க. நமக்கு அது சரி வராது, இதுவே சொதப்பலாக வரும் போலன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக நெய்யெல்லாம் ஊற்றி கிண்டினேன். ஃபைனலாக எனக்கு அந்த போஸ்டருக்கெலாம் ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த கம்மு மாதிரி ஒரு பேஸ்ட் வந்துருந்துச்சு. இதை நான் ஒரு வழியாக சமப்படுத்தி பர்ஃபி மாதிரி செட் பண்ணுறதுக்கும் வச்சுட்டேன். பாத்திரம்லாம் நாசமாக போனது தான் மிச்சம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கட் பண்ணி பார்க்குறேன், அப்படியே மாவு மாதிரி இருந்துச்சு. இந்த கம்மை சாரி பர்ஃபியை எல்லாரும் புட்டு காட்டுற மாதிரி புட்டு காமிச்சிருக்க பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாவே இல்லை, ட்ரை பண்ணிடாதீங்க.